வணக்கம், வாழ்க வளமுடன். காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்புங்கிறது உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது தான். உபாசனா தெய்வம்னா வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு லக்னக்காரர்களும் என்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்வது, என்ன திதிகளில் என்ன நட்சத்திரங்களில் வழிபாடுகள் மேற்கொள்வது, எந்த திருக்கோயில்களுக்கு வழிபாடுகள் செய்வது, எந்த தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்வது, இது எல்லாம் சேர்ந்தது தான் உபாசனா தெய்வம் அப்படிங்கிற ஒன்று. அதாவது எப்படி இரத்தத்துல நிறைய வகைகள் இருக்கோ, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், இப்படி பல வகையான வகைகள் இருக்கு. இப்போ ஏ பாசிட்டிவ் இரத்த வகை கொண்டவருக்கு ஏ பாசிட்டிவ் இரத்தம் தான் நம்ம செலுத்த முடியும். அதே போல ஏ நெகட்டிவ் இருக்கிறவருக்கு ஏ நெகட்டிவ் இரத்தத்தை தான் நம்மளால செலுத்த முடியும். இதே போல லக்னங்களுக்கு ஏற்ப வழிபாட்டு முறைகள் மாறுபடுமான்னு கேட்டீங்கன்னா மாறுபடும். ஏஎல்பி முறையில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லக்னம்ங்கிறது மாற்றமடைகிறது அப்படிங்கிற அக்ஷய லக்ன பத்ததி எனப்படும் வளரும் லக்னம் என்ற முறையை நமக்கு வகுத்தளித்துள்ள வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் கருத்துப்படி ஒவ்வொரு மனிதனும் குறைந்தபட்சம் 7 முதல் 8 லக்னங்களை தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய நிலைங்கிறது இருக்கிறது. அப்போ எல்லா காலகட்டங்களிலும் ஒரே மாதிரியான பூஜை முறைகள், ஒரே மாதிரியான வழிபாடுகள், ஒரே மாதிரியான திருக்கோயில் செல்லும் முறைகள் பலனளிக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பா நம்ம சொல்லும் பொழுது ஜோதிடத்துல 5ஆம் இடம் என்பது ஏஎல்பி முறையில குலதெய்வத்தையும், 9ஆம் இடம் என்பது இஷ்ட தெய்வத்தையும் குறிக்கிறது. இப்ப 5, 9 பாவகாதிபதிகள் நல்லா இருந்தாங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நன்மை தரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த அனுகிரகம்ங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறதையும் ஜோதிட ரீதியாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இதே போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் உபாசனா மூர்த்தி என்பவர் மாறுபடுகிறார், வழிபாடுகள் மாறுபடுகிறது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொண்டு அதை முறையாக பின்பற்றும் பொழுது அது நமக்கு நல்ல பலன் அளிப்பதை நாம் உணர முடியும். அதாவது தாயுமானவ சுவாமிகள் சொன்ன மாதிரி மனம்தான் கோயில், அதில் பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு அவர் இறைவனை அளிக்கிறார். அதுபோல மனதை கோயிலாக வைத்திருப்பவர்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை. மனதை கோயிலாக என்றால் என்ன? எந்த விதமான தவறான எண்ணங்கள் கூட மனசுல இருக்கக்கூடாது. எண்ணம், சொல், செயல் அனைத்தும் தூய்மையானதாக ஒரு ஆத்மாவுக்கு இருக்குமானால் அவர்கள் கோவிலுக்கு செல்ல தேவையில்லை. அவர்கள் மனமே கோயில், அங்கு இறைவன் இருப்பார். அவர் மனதை உணர்ந்து மனதின் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணாலே இறைவனுடைய வாக்காக அது இருக்கும். ஆனா நம்ம எல்லோரும் அப்படி இல்லை. நம்மெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள். நமக்கு ஆசாபாசங்கள் ஆகியவை இருக்கு. கிரக நிலைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய மனநிலைங்கிறது மாறுபடுது, எண்ணங்கள் மாறுபடுது. அப்ப நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்ங்கிறது அவ்வளவு தூய்மையானதாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ நமக்கு ஒரு உபாசனா தெய்வம், ஒரு இறை வழிபாடு, ஒரு திருக்கோயில் வழிபாடு அவசியமான்னு கேட்டீங்கன்னா அவசியமாகிறது. இது எல்லாமே நம்மளுடைய எண்ணம், சொல், செயலை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு முறைதான். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வகுத்தளித்து இத்தனை திருக்கோயில்களை அவங்க கட்டி கொடுத்துருக்குறாங்க.
எதற்காக இத்தனை திருக்கோயில்கள், இத்தனை வகையான வழிபாட்டு முறைகள், இத்தனை வகையான இறைவன் உருவங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க வழிபாட்டுக்காக நம் முன்னோர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருடைய எண்ணம், சொல், செயல், ஒவ்வொருடைய மனநிலை அதற்கு தகுந்தாற்போல் இறை வழிபாட்டை வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இன்றைய தினம் இந்த பதிவுல மேஷ முதல் கன்னி வரையிலான 6 லக்னங்களுக்கான உபாசனா தெய்வம் யாரு, என்ன மாதிரி வழிபாடுகள் அவர்கள் மேற்கொள்ளணும், எந்த திருக்கோயில்கள் அவர்கள் செல்வது சிறப்பினை தரும் என்பதை பார்க்க போறோம். முதலாவதாக மேஷம். மேஷம்ங்கிறதுக்கு மேடம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மேடம் என்றால் மேடான இடம், மலைப்பகுதி அப்படின்னு குறிக்கப்படும். பொதுவாகவே செவ்வாயினுடைய வீடாகிய மேஷம் பழனியை குறிப்பதாக நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமியை குறிப்பதாகவே மேஷ லக்னம் இருப்பதால் இவர்களுடைய உபாசனா மூர்த்தியே யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகனாகத்தான் இருப்பார். அது மட்டுமல்லாமல் அந்த பழனி முருகன் தலத்துல அடிவாரத்துல திரு ஆவினன்குடி அப்படின்னு ஒரு திருக்கோயில் இருக்கு. அதுவும் முருகப்பெருமானுக்குரிய திருக்கோயில் தான். அந்த கோவிலோட உட்பிரகாரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சன்னதி இருக்கு. அந்த திரு ஆவினன்குடி தலத்தில் உரைகின்ற மகாலட்சுமி தாயாரும் உபாசனா மூர்த்தியாக மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. அதாவது மேஷ லக்னக்காரர்கள் பழனியம்பதியில் உரைகின்ற விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் அந்த திரு ஆவினன்குடி தலத்தில் உரைகின்ற மகாலட்சுமி தாயாரையும் உபாசனா தெய்வங்களாக கொள்ளலாம். மேலும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திர வழிபாடுகள் சிறப்பினை தரும். சென்னை அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் வடபழனி முருகப்பெருமானையும் சிறுவாபுரி முருகப்பெருமானையும் வழிபடுதல் சிறப்பினை தரும். வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இறை வழிபாட்டுக்கு உகந்த தினங்களாக மேஷ லக்னத்திற்கு குறிக்கப்படுகிறது. அடுத்ததாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சுக்கிரனுடைய வீடாக திகழ்வதால் இவர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிக சிறப்பினை தரும். அதாவது பெருமாள் கோவிலில் உரைகின்ற மகாலட்சுமி தாயார் அவருடைய வழிபாடு சிறப்பினை தரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு ராமேஸ்வரம் தலம் மிக சிறப்பினை தரும். ராமேஸ்வரம் தலத்தில் உரைகின்ற ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மன் ஆகிய அந்த சிவன் பார்வதியுடைய சொரூபங்களை உபாசனா தெய்வங்களாக இவர்கள் ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தரும். மேலும் இவர்கள் கோவை மாவட்டம் சத்தியமங்கலம் தலத்தில் உரைகின்ற காளேஸ்வரர், மகா காளேஸ்வரர் எனப்படும் அந்த சிவபெருமானின் சொரூபத்தை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் சிறப்பினை தரும். இவர்களுக்கு ஏகாதசி வழிபாடு, துவாதிசி வழிபாடு, சனிக்கிழமை வழிபாடுகள் சிறப்பினை தரும். வெள்ளிக்கிழமை மங்கள வழிபாடு தாயாருக்கு செய்வது சிறப்பினை தரும். குங்குமார்ச்சனை சிறப்பினை தரும். அடுத்ததாக மிதுன லக்னம். புதனுடைய வீடாகவும் மிகவும் இரட்டை மண்டலம் என்று அழைக்கக்கூடிய இரட்டை ராசினே சொல்வாங்க மிதுன ராசியை. அத்தகைய தன்மையுடைய இந்த மிதுன லக்னம் செல்லக்கூடிய காலங்கள்ல மிதுன லக்ன அன்பர்கள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இவர்களின் உபாசனா தெய்வமாக திருப்பதி ஏழுமலையான் தான் திகழ்கிறார். இவர்களுக்கு இந்த துவாதிசி வழிபாடு, அதாவது ஏகாதசிக்கு அடுத்த தினமாகிய துவாதிசி, அந்த வழிபாடு மிக சிறப்பை தருகிறது.
அதாவது வந்து பஞ்சமி திதி வழிபாடுகளும் இவர்களுக்கு சிறப்பினை தருமானா சிறப்பினை தரும். திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற தலத்துல உரைகிற லோகநாத பெருமான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபாசனா தெய்வம். அதாவது இந்த டெல்டா மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், புதுக்கோட்டை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் சேர்ந்தவங்க திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமானை உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருப்பவங்க திருப்பதி ஏழுமலையானை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த திருக்கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்வது நல்லது. மற்றபடி மிதுன லக்னக்காரர்களுக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நெல்லையப்பர் காந்திமதி வழிபாடு, நெல்லையப்பரையும் காந்திமதியையும் உபாசனா தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பினை தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் நம்ம வந்து விடுபட்டு போச்சு, அதை நம்ம சொல்றோம். ரிஷபலக்னக்காரர்கள் பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். ஏன்னா ரிஷபம்னாலே காலை. அப்போ நந்தியம்பெருமானுக்கு நிகழ்த்தக்கூடிய அந்த பிரதோஷ வழிபாடு ரிஷபலக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ரிஷபலக்னக்காரர்கள் முசிறி மாவட்டத்துல அருள்பாலிக்கிற சந்திர மௌலீஸ்வரரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் சிறப்பினை தரும். அடுத்ததாக கடக லக்னம். கடக லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய லக்னம். லக்னங்கள்ல சிறப்பினை உடையது கடக லக்னம். எப்பவுமே இந்த ஒரு வீடாக வரக்கூடிய, அதாவது இப்போ சனி பகவான்னா அவருக்கு 2 வீடுகள், அதே மாதிரி புதன்னா 2 வீடுகள், சுக்கிரன்னா 2 வீடுகள், இப்படி இருக்கு. அதுல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரு வீடு தான். அதுலயும் சந்திரனுடைய அந்த ஒரு வீடுங்கிறது மிக சிறப்புடைய வீடு அந்த கடகம். காரணம் என்னன்னா, பாரம்பரிய முறையில ஏஎல்பி முறையில நம்ம வந்து அதையெல்லாம் பார்க்கறது இல்ல. பாரம்பரிய முறையில கடக வீட்டுல தான் முழு சுப கிரகமான குரு பகவான் உச்சமடைகிறார். அதனால கடக லக்னத்துக்கு மிக சிறப்பு உண்டுன்னு அவங்க பாரம்பரிய முறையில சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஏஎல்பி முறையை பொறுத்த வரைக்கும் எல்லா லக்னங்களும் சம பலமுடையவை, எல்லா லக்னங்களும் சம நன்மையை தரக்கூடியவை, எல்லா லக்னங்களிலும் சம அளவிலான குறைகளும் இருக்கின்றன அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய உபாசனா தெய்வம்ங்கிறது திருவக்கரை வக்ரகாளி அம்மன். திருவக்கரை வக்ரகாளி அம்மன். அந்த திருவக்கரை வக்ரகாளி அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு மிக சிறப்பினை தரும். அப்ப இவங்க கடக லக்னக்காரங்க திருவக்கரைக்கு பௌர்ணமி தினத்துல போய் அம்பால வந்து அந்த பௌர்ணமி திதி நடப்புல இருக்கிற தினத்துல வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். அடுத்து அரக்கோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பால திரிபுர சுந்தரி. அரக்கோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பால திரிபுர சுந்தரி வழிபாடும் உபாசனா தெய்வமாக ஏற்று செய்யும் பொழுது சிறப்பினை தரும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவை மாவட்டம் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிறவங்க நவக்கரை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு கோவை மாவட்டத்துல. அந்த நவக்கரையில இருக்கிற துர்க்கை அம்மன் அவங்களை வந்து வழிபாடு செய்வது உபாசனா மூர்த்தியாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தரும் கடக லக்னக்காரர்களுக்கு. பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, நவமி திதி, பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, இந்த வழிபாடுகள் அனைத்துமே கடக லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் வந்து நவகிரகங்களில் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வீடு. அந்த சிம்ம லக்னத்திற்கு வந்து ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற தலம் மிக சிறப்பினை தரும். அந்த வாஞ்சிநாதர் வழிபாடு வந்து உபாசனா மூர்த்தியா ஏற்று செய்யும் பொழுது சிறப்பினை தரும். உத்திரகோசமங்கை, ஏன்னா சிம்ம லக்னத்துல தான் உத்திர நட்சத்திரம்ங்கிறது இருக்கு. இந்த மீன லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்துக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த அதிபதி, அந்த வீட்டுக்கு அதிபதியோட நட்சத்திரமே அந்த வீடுகள்ல வரும், மற்ற எந்த வீடுகள்லையும் வராது. சிம்ம லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கு. மீன லக்னத்துல பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் குருவோட நட்சத்திரம் குருவோட வீட்டிலேயே வரும். சிம்ம லக்னத்துல சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சூரியனோட வீடான சிம்மத்திலேயே வரும்.
அப்போ அந்த உத்திர நட்சத்திரம்ங்கிறது மிகுந்த சிறப்பினை பெறுகிறது சிம்ம லக்னத்துல. அப்ப அந்த உத்திர நட்சத்திரத்தின் பெயரிலேயே திகழக்கூடிய தலமாகிய உத்திரகோச மங்கை அப்படிங்கிற தலத்துல உரைகிற ஈஸ்வரனை நம்ம உபாசனா மூர்த்தியாக ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பினை தரும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வழிபாடும் வியாழக்கிழமை வழிபாடும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். அமாவாசை, தசமி திதி, திரியோதசி ஆகிய திதிகளில் வழிபாடு செய்வது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். அடுத்தது கன்னி லக்னம். காலபுருஷ தத்துவத்துல 6வது லக்னமாக வருவது கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு என்ன ஒரு சிறப்பும் இருக்கிறது, ஒரு மைனஸும் இருக்கிறது. சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, நில ராசியாக வருவதால் கன்னி லக்னக்காரர்கள் நிதானமானவர்கள், எதையும் ஆய்ந்து சீர்தூக்கி பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். இது பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துல 6வது வீடாக வருவதால் ருண ரோக சத்ருஸ்தானமாக காலபுருஷ தத்துவத்துல கன்னி லக்னம் வருவதால் நார்மலாவே இந்த லக்னக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது அதிகமாக இருக்கும். உடல்நல குறைபாடுகளுக்கான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். ஆனா அதெல்லாம் தீரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஏன்னா ஏஎல்பியில நம்ம 6ஆம் இடத்தை தீரக்கூடிய நோய், தீரக்கூடிய கடன், தீரக்கூடிய பிரச்சனைகளா தான் நம்ம கருதுகிறோம். தீரக்கூடிய பிரச்சனைகள் அது எப்படி தீரும்னா, இந்த இறை வழிபாடுகளின் மூலம் தீரும். அவங்க என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கழுக்குன்றம், அதாவது சென்னை அருகில் இருக்கிற திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற அந்த தலம் கன்னி ராசிக்காரர்கள், அதாவது கன்னி லக்னக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையையும் சிறப்பினையும் அளிக்கக்கூடிய தலம். இந்த திருக்கழுக்குன்றம் தலத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது கன்னி லக்னக்காரர்கள் செல்வது உத்தமம். அடுத்து பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி அப்படிங்கிற ஊர், கடலூர் மாவட்டத்துல சிங்கிரிக்குடி அப்படிங்கிற ஊர்ல உரைகின்ற நரசிம்மரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் சிறப்பினை தருமான சிறப்பினை தரும். அடுத்து சென்னை கோயம்பேடு பகுதியில உறைந்துள்ள வைகுண்ட வாசல் பெருமாள், சென்னை கோயம்பேடு பகுதியில கோயில் கொண்டு அருள்பாலிக்கும் வைகுண்ட வாசல் பெருமாளை உபாசனா தெய்வமாக கன்னி லக்னக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளலாமானா ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இவர்களுக்கு கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கை, கும்பகோணம் மாவட்டம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கைய உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பினை தரும். இப்ப இந்த கன்னி லக்னக்காரர்கள் பெரும்பான்மையாக வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது, புதன்கிழமைகள்ல வழிபாடு செய்வது சிறப்பினை தருமானா சிறப்பினை தரும். மேலும் கன்னி லக்னக்காரர்களுக்கு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி வழிபாடுகள், அதே மாதிரி நவமியில் மேற்கொள்ள இருக்கின்ற வழிபாடுகள், அடுத்ததாக சதுர்த்தி வழிபாடுகள், இதெல்லாம் சிறப்பினை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக மேஷ முதல் கன்னி வரையிலான 6 லக்னக்காரர்கள் உபாசனா தெய்வங்களாக ஏற்க வேண்டிய மூர்த்திகள், அவர்கள் செல்ல வேண்டிய திருக்கோயில்கள், வழிபட வேண்டிய திதி மற்றும் நட்சத்திரங்கள் பற்றி நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். மீதி இருக்கிற துலா லக்னம் முதல் மீன லக்னம் வரையிலான வீடுகளுக்கான உபாசனா மூர்த்திகளை பற்றி அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.